சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பவர் பாயிண்ட்ல அனிமேஷனும் டிரான்சிஷனும் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வீடியோ தான். நம்ம போன வீடியோல பண்ண எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சேவி எல்லாமே பண்ணியாச்சு, ஏன்னா போன வீடியோலே அதெல்லாம் பண்ணியாச்சுல. இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிரான்சிஷன் கற்றுக்கலாம். இப்போ டிரான்சிஷன்னா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். மார்க் மட்டும் கொடுக்காதீங்க. மார்க்குக்கு வந்து லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபேட் அப்படின்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் அப்படியே அழகாக இப்படி ஃபேட் ஆகிட்டு வரும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி இல்லை, திரும்பியும் கொடுத்து பாருங்கள். அது பட்டுன்னு வந்துடுச்சு. அதுக்கு சும்மா வரதே நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ரைட் ஹேண்ட் கார்னர்ல இதோ நம்ம போன வீடியோல பார்த்தோம்னா ஆன் மவுஸ் கிளிக், அதெல்லாம் அதுக்கு பக்கத்துலயே இந்த டியூரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்க அதை அலைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஒன் செகண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கிளிக் பண்ணி பாருங்க, நல்லா அழகா வரும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து எல்லா ஸ்லைடுக்கும் ஒரே அனிமேஷன் தான் கொடுக்க போறீங்க, ஐ மீன் டிரான்சிஷன் தான் கொடுக்க போறீங்கன்னா நீங்க அப்ளை டு ஆல் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வேற வேற அனிமேஷன் கொடுக்க போறேன், ஏதோ ஷேப் கொடுக்க போறேன், அது கொடுக்க போறேன், இது கொடுக்க போறேன்னா அப்படி அப்ளை பண்ண தேவையில்ல, நீங்க போய் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னொன்று என்ன, பீல் ஆஃப் கொடுக்கலாம். இதுக்கு வந்து கியூபு அப்படின்னு கொடுத்துக்கலாம் பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஏதோ இது என்னது, இது எதோ கொடுத்துக்கலாம். அப்படியே துணி மாதிரி அப்படியே இப்படி போகிற மாதிரி. இதுக்கு திசால வேணாம் கொடுத்துக்கலாம். அப்படியே இந்த ஸ்லைடு அப்படியே திசால் வை இந்த ஸ்லைடுக்கு போகிற மாதிரி. வீடியோக்கு ஒரு நல்லதாக கொடுத்துக்கலாம். என்னது, இப்படி காசாக்கி தூக்கி போடுற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்லைடுக்கு வந்து ரிப்பிள்னு கொடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். ரிப்பிள் வேணாம், ரிப்பிளே கொடுத்துக்கலாம். இந்த ஷேப் என்னதான் பண்ணணும்னு கொடுத்து பார்க்கலாம். அதுவும் ரிப்பிளும் ஒன்றே தான். ரிப்பிள் இப்போ ஷேப் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் இதோ இந்த மாதிரி இருக்கும். ரிப்பிள் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால அதே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங் ஸ்லைடில் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா, நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இதோ இந்த வார்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு, கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இங்கே எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து இப்போ வார்டெக்ஸ் நம்ம இப்படி போச்சா, அதே இதோ இந்த மாதிரி இப்படி போச்சா, நம்ம அதுக்கு பதிலாக இதோ ஃப்ரம் பாட்டம்னு கொடுத்தா இப்படி போயிடும். ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு, இதோ இப்படி போச்சு. இப்படி போகிறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரம் பாட்டம்னு கொடுத்தா இதோ இப்படி போயிடும். அதான் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் சவுண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சைமன் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ப்ரிவியூ கொடுங்க, பாருங்கள் அப்படின்னு ஏதோ கேட்குதா, அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னது அனிமேஷன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அனிமேஷன் வந்து டிரான்சிஷன் மாதிரி ஸ்லைடுக்கு நடுவில் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு ஸ்லைடுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் பண்ணுற விஷயம். அதனால் இப்போ வந்து நம்ம டைட்டிலுக்கு ஏதாவது கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுலேயே கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இன்சர்ட்க்கு போயிட்டு ஷேப்புக்கு போயிட்டா இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ரெசன்டேஷன்
presentation பைக் அப்படியே ஒரு என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு இதை பாருங்க, இந்த மாதிரியே இதே ஃபார்மேட்ல இதுவும் இருக்கணும்னா நீங்க கஷ்டப்பட்டு போய் இது இது இருக்கதே இதுல போய் இங்க பாருங்க, இப்படி போயிட்டு இது எலஃபென்ட்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை அலைன் பண்ணிட்டு எல்லாம் பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க, இதை செலக்ட் பண்ணீங்களா, இங்க லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்களா, அதை எடுத்துட்டு போய் ப்ரெசன்டேஷன் பை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். அதே தான் அப்படி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணி இப்படி அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிடில் கொண்டு வந்துட்டா முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பை அப்படின்ட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எடுத்துட்டோம். இப்போ அனிமேஷனுக்கு திரும்பி வருவோம். ஸோ இது எனக்கு என்ன வேணும்னா, இது உள்ள வந்துட்டு டிசைனாக உள்ள வந்துட்டு ரெண்டுமே வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எல்லாம் இதுக்கு ஆல் இன் ஒன்னு இருக்கு, அதுக்கு பதிலாக நிபி பிரஜன் அந்த மாதிரி வர மாதிரி எனக்கு வேணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெண்டுக்கும் ஒன்று ஒன்று வந்து இன்சர்ட் பண்ண போறீங்க. அதாவது ரெண்டு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகணும்னால அதனால ரெண்டுத்தையும் இப்படி ட்ராக் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே பாருங்க, இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் புதிச்சு இதையும் செலக்ட் பண்ணிடலாம், ஏதோ ஒன்று. இப்போ வந்து நம்ம அனிமேஷன்ஸ் டேப், டிரான்சிஷன் டேப்க்கு பக்கத்தில் அனிமேஷன் டேப்க்கு போயிட்டு நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்க, நான் என்ன சொன்னேன், அது வந்து ஃபஸ்ட்டு உள்ள டிசைனாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் மட்டும் வெளியே போகணுன்னு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இது இங்கே அனிமேஷனுக்கு மேலே இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. இது என்ட்ரன்ஸ், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் என்ட்ரன்ஸு. எம்பசிஸ்னா என்ட்ரன்ஸும் ஆகாது எஜிட்டும் ஆகாது, அது அப்படியே ஸ்லைட்லேயே ஏதாவது பண்ணும். எஜிட்னா அது ஏதாவது டிசைனாக பண்ணிட்டு வெளியே போயிடும். மோஷன் பார்த்துனா அது இங்கேருந்து இங்கே நவுற மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்ட்ரி தான் பண்ணணும். அதனால நம்ம இது இது கொடுத்துக்கலாம், 14 கொடுத்துக்கலாம். அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு இது மட்டும்தான் எஜிட் ஆகணும், ஏன்னா நம்ம வந்து வேற வேற பேரெல்லாம் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அதே ஃப்ளைஇன் ஃப்ளோட்டின் கொடுத்தா ஃப்ளோட் அவுட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் சும்மா எனக்கு பிடிச்சதான் கொடுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளை அவுட் கூட கொடுத்துக்கலாம். பாருங்க, இது அதை விட சூப்பராக இருக்குது. ஷ்ரிங்க் அண்ட் டர்ன் கூட கொடுத்துக்கலாம், என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். பவுன்ஸ் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் பவுன்ஸே கொடுத்துக்கிறேன். ஓகே, அது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மேலேயே நம்ம வந்துட்டு சாரி பவுன்ஸ் அப்படி கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து என்னது அது ஃப்ளோட்டிங்கே வச்சுக்கோங்க. இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒன்று கொடுத்துட்டீங்க. நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கு வேறு செகண்ட் அனிமேஷன் ஆட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே போய் ஆட் பண்ணக்கூடாது, இங்கே ஆட் அனிமேஷனும் இருக்கும், அதுக்குள்ளே தான் போய் ஆட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து நம்ம அதே ஃப்ளோட் அவுட் கொடுத்துருக்கலாம், அது வெளியே போயிடும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேரெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்காக இப்போ நம்ம நிபி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்து இது செலக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, அது ரெண்டும் பக்கத்துலேயே இருக்குல்ல, அதனால இதை எடுத்துக்கிட்டு வந்து ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்து இதை இங்கே வந்து கொடுத்தா அதே மாதிரி வந்துடும். இதை வந்து அலைன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் அலைன்
ஏன்னா நீங்கள் அந்த ஆல் இன் ஒன் டிஸப்பியர் ஆக போது இது அப்பியர் ஆகணும். ஸோ அதனால தான் இப்போ நான் வெயிட் பண்ணுங்க, இது இருக்கா, இது கீழே பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இது ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்தா இதோ அதோட நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் பண்ணதெல்லாம் ஃபார்மேட் ஆகிடும். ஆனால் அனிமேஷன் பார்த்தா ஒன்றுமே ஃபார்மேட் ஆகிருக்காது. இதுக்கும் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு இதை சூஸ் பண்ணிட்டா இங்கே பாருங்க 2 அனிமேஷன் இருக்கா. ஸோ இப்போ இந்த அனிமேஷனை நீங்கள் அனிமேஷன் பெயிண்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. பாருங்க, அனிமேஷன் பெயிண்டர் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணால் அனிமேஷனும் அதே மாதிரி வந்துடும். ஆனால் இதில் என்னன்னா ஆன் கிளிக்குன்னு இருக்குது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஸோ இது எல்லாத்தையும் வேணாம், இது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் இதோ வித் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது ஆன் கிளிக்கு வரலாம். ஆஃப்டர் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை இங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்லைட் ஷோ போங்க, F5. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேற நேம் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் சொன்னதே தான், ப்ரெசன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துட்டு நீங்கள் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட அனிமேஷன் பெயிண்டரையும் எடுத்துட்டு இங்கே போட்டுட்டா அதே மாதிரி வந்துடும். இப்போ அதையும் கொண்டு இதுக்குள்ளே வச்சுட்டா இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸ்லைட் ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடும். ஸோ இந்த மாதிரி வரும். நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே ரன்னிங் நியூஸ் வரும். அதே மாதிரி ரன்னிங் டெக்ஸ்ட் வேணும்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணி இன்செர்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதை என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் இதோ இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் கண்ட்ரோல்ஸ்க்கு மேலே ஜூம் இருக்கும். நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? இப்போ என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நம்ம கோட்ஸ் எழுதிக்கலாம், என்ன எழுதிக்கலாம். நான் இதோ இங்கே ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைட்லலாம் இருக்கிறது எழுதிக்கிறேன். all things are difficult before they are easy. ஓகே, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மள என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது கொடுக்காதீங்க, ஏன்னா டைட்டிலும் இதுவும் ஒரே மாதிரி வந்துடும். அதனால் ஃபாண்ட் அதே இருக்கட்டும். கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே ஒயிட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக்கிட்டு
மிடில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதுவும் இப்படி ஆக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி வேணும்னா ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் குட்டி பண்ணிக்கோங்க. இப்படி இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் தான் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கும் ஒரு அனிமேஷன் கொடுத்தாலாம் அது அப்படியே வர மாதிரி கொஞ்சம் ஆன் கிளிக் வேணால் ஆஃப்டர் ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரன்னிங் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி வைக்கிறது நான் சொல்லியிருந்தேன்ல மோஷன் பார்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம இப்போ லைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். எங்கே போச்சுன்னே தெரில. இப்படி போயிடுச்சா? நம்மளுக்கு அப்படியெல்லாம் வேணால் நம்ம வந்து லெஃப்ட் சைட் அப்படின்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த ரெட் தான் உங்களுக்கு வந்து எண்டிங் பாயிண்ட். எண்டு வந்து இதோ இங்கேயே வந்துடுச்சு. நம்ம வந்து ரன்னிங் டெக்ஸ்ட் என்ன எப்படி இங்கேயே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ரெட் கலர் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இழுத்துட்டு போங்க. இங்கே பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போங்க. இதோ ஸ்க்ரீனுக்கு வெளியே வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்லைட் ஷோவில் போய் பாருங்கள். எப்படி வந்துச்சு? எல்லாமே குழப்பலாம் இருக்கு. இதை பதிக்கிறதுக்கும் டைம் இல்லை, இதையும் பதிக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி டியூரேஷன் அது இப்போதான் வரணும். வெயிட் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். இது ஒரு நாட் டியூரேஷன். இதுக்கு வந்து நீங்கள் டியூரேஷன் எல்லாம் ஓகே, டிலே கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. ஒரு 0.75 வச்சுக்கிட்டு இதுக்கு தான் நீங்கள் டியூரேஷன் கொடுக்கணும். டியூரேஷன் ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஒரு 8 செகண்ட்ஸ் எவ்வளோ ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்லைட் ஷோ. இன்னும் நீங்கள் டியூரேஷன் அதிகம் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ எண்ட் ஸ்லைட்லையும் நம்ம ஒரு அனிமேஷன் கொடுத்தோம் இதோ இதுக்கு. இப்போ நீங்கள் வந்து இதோ இங்கே வந்து இதை கொடுத்தீங்கன்னா அது வந்து நார்மல் சைஸுக்கே வந்துடும். நீங்கள் வந்து இப்போ அனிமேஷனுக்கு போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா செலக்ட் தான் பண்ணிவிட்டு இப்போ என்ன அனிமேஷன் கொடுத்துக்கலாம். வரத்துக்கு இதெல்லாம் ஒன்று என்னன்னா இது எல்லாமே பேசிக் அனிமேஷன். இப்போ என்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு எவ்வளோ ஒரு 10 அனிமேஷன் தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து இங்கே பாட்டமில் மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா பாருங்கள் இவ்வளோ வந்துடும். நான் வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு கொடுத்தா ஒரு மாதிரி வரும். நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். பாருங்கள் இது என்னது ரிவ்யூ அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து as one object all at onceன்னு கொடுத்தா அதான் இது ஒரே இதுதான் கொடுத்துருக்கோன்றதுனால அந்த மாதிரி வரும். பை பேராகிராஃப்னு கொடுத்தா அதுவும் பேராகிராஃபாக எழுதாமல் ஒரே இது கொடுத்துருக்கறதுனால அதே மாதிரி தான் வரும். ஸோ அதெல்லாம் ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன கவனிக்கணும்னா அனிமேஷனில் நீங்கள் வந்து என்ன அனிமேஷன் கொடுக்குறீங்கன்னு கவனிக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து இது என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸிட் அனிமேஷனில் ஃபேட் அப்படின்னு கொடுத்துட்டா அது வராமலே போயிடும். புரியுதா? ஸோ வந்து பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ட்ரான்சிஷனும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பவர் பாயிண்ட்லேயே ஒரு வீடியோ பண்ணி அதை வந்து யூடியூப்க்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த
வீடியோக்கு அவ்வளோதான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கான்டென்ட் நிறையா வரும். அங்கே இருக்க போதே பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பவர் பாயிண்ட்டை பற்றி நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மோர். அண்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தெரியாதவங்களுக்கு வீடியோ போய் சேரும். பாய்.